ஆமா ஆமா சரி. அப்படி அழகுடனே குழந்தை எடுத்து முத்தமிட்டார்கள். சரி. குழந்தை இவர்கள் பொருத்தமான பெயராம சூட்டினார்கள். எப்படிமா சூட்டினார்கள்? கண்ணன் என்று பெயராம சூட்டினார். அப்ப பாருங்க, கண்ணன் கருப்பன் அப்படின்னு சொன்னா தமிழ் சொல்லலாம். வடமொழியில் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணன் என்று சொல்வார்கள். கிருஷ்ணா என்று சொன்னால் கருப்பு என்று சொல்லி பொருள். வடமொழியில கிருஷ்ணன் என்று சொல்வார்கள். தூய தமிழில் சொன்னால் கருப்பன் கண்ணன். ஆமா கண்ணன். சரி. 2 பேர் இருக்கு. ஆமா அதிகமா கண்ணன் தான் சொல்லுவாங்க. சரி. கண்ணன் என்று சொல்லி பொருத்தமான பெயராம சூட்டி சரி சிறப்புடனே பாருங்கள் ஆயுர்வாடிகளை அழகாக வளர்ந்து வருகின்றார்கள். சரி. இந்த குழந்தை எடுத்து சரியா அம்மா சூதியம்மா தாளாட்டுகின்றார்கள். சரி. ஆராரோ ஆரிராரோ என் மகனே பாலகா ஆராரோ ஆரிராரோ கண்மணி பாலகா என் மகனே பாலகா மதனோ சிவகரனோ என் மகனே பாலகா மாணிக்கமி கண்ணுரங்காய் கண்மணி பாலகா என் மகனே பாலகா ஆயுர்வாடி கண் வளர்ந்து என் மகனே பாலகா ஹரே கிருஷ்ணா நீ தோங்காய் கண்மணி பாலகா என் மகனே பாலகா அழகாக பாருங்கள். சரி. சிறப்புடனை தாளாட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்தார்கள். அம்மா. இந்த மாயவர் சரி. என் அம்மா மாயவருக்கு தாளாட்டினாங்க. அம்மா ஆமா ஒரு மாயவரை தாளாட்டினாரு. சோனி அம்மா என் பெருமாளுக்கு மாயவருக்கு தாளாட்டு பாட்டு பாடி அழகாக தூங்க வைத்தார். சரி. குழந்தைனால தாளாட்டு படிச்சாதானே தோணும். இப்ப தாளாட்டு படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு கைபேசி கையில கொடுத்துட்டா போதும். அது பாட்டு பார்த்துட்டே தூங்கி பார்த்துட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம கலந்த புனையில படிக்கும்போது ஒரு படம் பதிவு பண்ணி வச்சிருந்தோம் பத்தியா? அம்மா எப்படி கையில கொடுத்தா போதும். சரி. அது பாட்டு பார்த்துட்டே தூங்கிடும். அப்ப தாலாட்டு கண்ணனை பாருங்களா, அசோதை அழகாக தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைத்தார்கள். ஆமா. அப்ப நீ எத்தனை பிள்ளை பத்திரிக்கை இது வரைக்கும்? நல்லா கேட்ட கேள்வி. 8 எட்டும் கூட்டம் தெரியுமா உனக்கு? மூச்சு அடைச்சு செத்துறாதே. 16 பிள்ளை பக்க முடியுமா? என் பொண்டாட்டி 1.5 பிள்ளை பத்து போடுறதுக்கு பெரும்பாடு பட்டு போனாலும் நீ 16 சொன்ன உடனே எனக்கு மூச்சு முடியும். அதனால 1.5 பிள்ளை. 1.5 பிள்ளைன்னா முதல் பிள்ளை சரியா பாரு 3 கிலோவில் பிறந்துச்சு. சரி. 2வது குழந்தை 1.5 கிலோவில் பிறந்துச்சு. அப்படிதான் பிறக்கும். அதான் 1.5. ஏன்னா முத பிள்ளை தாய்கிட்டு செலவு. சரி. நல்ல செழிப்பா சாப்பாடு இருக்கும். சரி. 2வது புருஷன் வீட்டுல இருக்கணும். சரி. நரகத்துல தான் என்ன சாப்பிட முடியாது. அதனால பிள்ளை அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல. சரி. இப்போ 2 குழந்தைகளை பெற்றிருக்கிய உன்னுடைய வாழ்நாளையில இப்ப ஐயா பெருமாளுக்கு நல்லா தாளாட்டு பாட்டு பாருங்க. அம்மா உன் பிள்ளைக்கு என்னைக்காவது உன் வாழ்நாளையில ஒரு நாளாவது தாளாட்டு பாட்டு பாடி தூங்க வச்சது உண்டா? இங்க பாரு. என்ன ஏன் நாங்க தான் தாளாட்டு படிக்கணுமா? சரி. ஆண்கள் வெட்டியே நிறைய பேர் வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தாளாட்டு சொல்ல வேண்டியதானே? ஆமா. நீ தாளாட்டு. இப்ப ஆண்கள் பாடுறது பெண்கள் பாடுறது நிறைய வேறுபாடு இருக்கு. ஆண்களுடைய குரல் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆமா. அவ பெண்ணுடைய குரல் இனிமையா இருக்கும். தங்கச்சி பண்ணி பாருங்க மாதிரி. ஆமா. என்ன ரூமை பாலக ஆரமுருதி ஆரீரோ கண்மணி பாலக கேட்ட ஆண்கள் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 12 மத்தியானம் 12 மணி ஆச்சு. சரி. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க சமையல் அறையில. ஆமா. புருஷன் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. சரி. அப்ப சின்ன பிள்ளை என்ன சொல்லுவாங்க, தொட்டில கிடத்தி போட்டுருப்பாங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு அம்மா தொட்டில பிள்ளை கிடத்தி போட்டு வீட்டுல சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி. புருஷன் அங்க இருந்து இருசக்கர வாகனத்துல வந்து வண்டி நிப்பாட்டி எட்டி பார்த்தாங்க. ஆமா. ஆகா வேலை நடந்துட்டு இருக்கு, இப்போ நம்ம ஏதாவது சொன்னா தேவையில்லாம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசாம வீட்டுக்குள்ள போய் மின்விசிறியை போட்டு அப்படி கட்டில அப்படி படுத்து கையை வச்சு. சரி. புள்ள பக்கத்துல தொட்டில கிடக்குறாங்க. இந்த புள்ள
பாரு அந்த சமயத்தை பார்த்து அழுதுட்டு முடிச்சு அப்படி விழித்து அழுத உடனே பாரு அம்மாங்க எட்டி பார்த்த உடனே தொட்டில புள்ள அழுது கட்டில புடிச்சப்படுத்து மேல அப்படியே பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லணும் எங்க நீங்க இப்ப வந்தீங்களாங்க ஐயோ நீங்க வந்ததை கூட நான் பாக்கலாங்க 10 நிமிஷத்துல சோறு சரியாயிரும் செஞ்சிருமே அந்த புள்ள அழுது பாருங்க கேக்குதாங்க கேக்குது லேசா ஆட்டி விடுங்க அப்படின்னு ஏங்க சொல்லியாச்சுன்னா சரி ஏங்கிற இந்த சொல்லக்கூடிய சொல்ல ஏங்கி அப்படி அழகா எதிர்த்து உட்கார்ந்து பிள்ளை தள்ளாட்டு எப்படி தள்ளாட்டு வருது ஆனா அந்த பிள்ளை அழுத உடனே அந்த அம்மா அப்படி எட்டி பார்த்த உடனே புருஷன் கட்டில படுத்து பார்த்த உடனே சமையல இருந்து அறையில இருந்து என்ன சொல்லுவாங்க பிரஷர் ஏறிடும் சொம்பதுக்கு தப்புன்னு போடுவாங்க ஆமா வந்தோடனே கட்டில விழுந்துடணும் சரி இவன் ஒரு நாள் ஒட்டி முடிச்சு வந்திருக்கான் அம்மா ஊர்ல உலகத்துல எவனும் வேலைக்கு போக பாருங்க சரி பிள்ளை அழுத காதல விழுதா அவனுக்கு இடி விழுவான் அதான் இடி விழுந்தாலும் காதல கேட்காது சரி பிள்ளைக்கு தாட்டி தூங்க வை அப்ப உள்ள பாத்தியே அம்மா கண்ணை உருட்டிட்டு இருக்கு சரி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்ப நல்லா முடிச்சிருக்கு பரவாயில்ல மகிழ்ச்சி அப்ப இப்படி பாருங்க சிவகாசி பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிச்ச உடனே சரி அப்ப இவருக்கு வேலை செஞ்ச உடம்பு வலி வேற சிவகாசி பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிச்ச உடனே பாரு அப்படி எதிர்த்து உட்கார்ந்து வெறுப்பு தாங்க முடியாம அங்க போனா வெயிலுக்குள்ள இன்னும் போட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு ஆமா ஆமா பட்டாசு வெடிக்கு என்ன செய்ய சொல்லி துன்பம் தாங்க முடியாம அப்படி தாலாட்டு பாடுவாரு பாட்டு பாடுவாரு எப்படி தெரியுமா பாடுவாரு ஆறு ஆகு ஆறு என் மகனே போல ஆரமுது ஆறு பிள்ளைகளை வந்துச்சு இந்த சத்தம் மட்டும் பிள்ளைகளை தான் மட்டுமா இங்க நகம் முடிச்சு பார்த்தாச்சு அது இப்படியாம சத்தம் போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டான் அப்ப ஆண்கள் பாடுற விதமா இருக்கும் அப்போ பெண்கள் பண்ணா அப்படி இருக்கும் உங்களை மாதிரி ஆண்கள் பண்ணா அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி பாரு சரி தாலாட்டுக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது என்ன பொருள் பாரு நீராட்டி பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அப்ப பிள்ளைங்க முதல்ல நீராட்டணும் அதுக்கப்புறம் பால் ஊட்டணும் புத்தாடை கொடுத்து பாட்டு பாட்டு பாடுற மாதிரி சரி பாட்டு பாடி பிள்ளை சீராட்டு அப்ப தாலாட்டுன்னு சொன்னா அது வேறு தாய் என்று சொன்னால் நாக்கு இந்த நாக்கை வைத்து அந்த காலத்துல உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி பிள்ளை தூங்க உக்கரையில பிள்ளைய வச்சுட்டு நாக்க வச்சுட்டு ஆடுவாங்க பாரு அது வராது ஆசை பிள்ளை கொஞ்சம் அறுக்கணும் உனக்கு வெட்டினா பிரச்சனையே இல்லப்பா எதுக்கு ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் ஏன் வெட்டணும் அதை சொல்லி இதை சொல்லிட்டு சரி பாட்டு படிக்க வேண்டாம் சொல்லுமா நாக்கு வெட்டிடாத வேற எங்கேயோ போய் படிச்சு அடே அப்பா சரி படிச்சுடுவாடி அம்மா அழகாக வரீங்க சரி 1000 வாடிகளை இந்த அசோதை அம்மா கண்ணை எடுத்து சீராட்டி தாலாட்டி வளர்த்தார்கள் சரி இப்படி வளர்ந்து வரும்போது பாருங்கள் அம்மா பார்த்தா இந்த கம்சன் சரி அங்கே 1000 வாடிகளை அம்மா பிள்ளையாக வளர்ந்து வருவதை அறிந்தார் சரி உடனே பார்த்து அந்த பிள்ளை கொல்லணும் சரி அந்த பிள்ளை யாரும் தேடி கொல்லணும் சொன்னா சரி சின்ன பிள்ளையா வளருது அம்மா நான் பூதகி பாட்டி அனுப்பி வச்சு சரி அந்த பிள்ளை கொல்ல வேண்டும் சரி பாட்டி பூதகி என்ன பேரா பாரு 1000 வாடிகளை அம்பலுக்கு ஒரு வீட்டிலே சரி எனக்கு எதிராளி வளர்ந்து வருகின்றார் சரி அவனை கொண்டுட்டு வா பாட்டி அவனை கொண்டுட்டு வந்துட்டு பாட்டிக்கு என்ன வாங்கி தருவோம் என்ன வேணும் அது வாங்கி கொடுக்க பாட்டி ஒரு வட்ட பொடி வாங்கிட்டா போதும் சரி பாட்டி சரி ஒரு வட்டன்னு 9 வட்டை வாங்கிட்டாரு வட்டை சரி 9 வட்டை வாங்கிட்டாரு உனக்கு சரி 9 பாட்டுக்கு இரு